வெல்கம் டு மென்டல் கிராக்ஸ். டேய் மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றா. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? ஒரு பெரிய விஷயத்துக்காக நாங்க வந்திருக்கோம். இங்க வந்து மாடலிங்க்கு நாங்க வந்து போறோம். மிஸ்டன் காசி அழகி போட்டிக்கு போறோம். இதுல அவன் வந்து மாடலா வரான், நான் வந்து ஜூரியா போறேன். அது நீங்க வீடியோல பாப்பீங்க. பார்ட் 1 பார்ட் 2ன்னு கண்டினியூவா வரும். ஏன்னா இது ஒரு பெரிய லாக், பெரிய வீடியோ. ஆனா நாங்க இத வந்து உங்களுக்காக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா ஃபுல்லா காமெடியா கொண்டு எல்லாம் போட மாட்டோம். 2 வீடியோ வரும், நீங்க பாருங்க. நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கியா? ஆனா நல்லா இருக்கும்போது நம்ம நல்ல நல்ல நாளா வந்து கண்டென்ட் கிடைக்கும். நான் வந்து கருவாயினை வச்சு என்ன டேய் கருவாப்பையிலே உன்னை இருடி பண்ண முடியுமோ என்னால முடிஞ்சது நான் எல்லாமே பண்ணிடுவேன். நீ பண்ற வரைக்கும் என் கை என்ன புள்ளைங்க பறிச்சுன்னு இருக்கும். போத்துட்டு இருக்கோம்டா. நீங்க நல்லா போடுவோம். எல்போ இப்போ நாம ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, வந்தா பெயில். ட்ரெயினுக்கு போறோம். ட்ரெயின்ல நடக்கிறது என்ன, எப்போ நம்ம வந்து போயிட்டு ரயில்ல நடக்கலாம் முடியாது, இடமே இல்ல. எங்க அங்க நடக்கிறதுக்கு இடம் இருக்கு? ஃபுல்லா வந்து நார்த் இந்தியன்ஸா இருக்காங்க. ஃபுல்லா ஹிந்திக்காரனுங்க தான். ஒரே வந்து பீடாவும் எம்டிஎம் பார்க்கலாம். நம்ம ஊர்ல இது பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆனாலும் உள்ள எம்டிஎம்லாம் வச்சுருக்கானுங்க. எப்படிதான் வந்து இதுன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து அவங்களோட நாட்டுல வந்து தமிழ் ஆளுங்க இருக்க மாட்டேங்குது. ஆனா வந்து நம்மளோட இந்தியால இன்னைக்கு நம்ம போக போற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன்ல இல்ல, நான் தான் சொல்லணும், புதுக்கோட்டைக்கு போறோம். புதுக்கோட்டையில போயிட்டு உள்ளூர்து அங்க இங்கே காசி மாரி இருக்குது ப்ரோ. இது பின்னாடி பாரு, காசி மாரி தான் இருக்குது. ஆனா இவளுக்கு எப்படி குளிர் நேரம் இது ராஜகுரும் டான்ஸ் ஆடினு இது குழந்தை உற்சாகமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து மாடலிங்க்கு போறோம். நீ மாடலிங் போமா, எனக்கு பீச் உள்ள வைத்தகள். இவன் வந்து மாடலா போறான், இவன் வந்து ரேம்பாக். நான் வந்து எனக்கு தானே தெரியும். இவனுக்கே ஜூரி பண்ற ஒரு ஜூரியா நான் போறேன். சோ நாங்க 2 பேருமே ரொம்ப வந்து ஜாலியா பண்றா ப்ரோ. ரொம்ப பிளாக்மெயில் பண்றா ஜூரினால. ஓகே, எதனா பண்ணானா மார்க் அவுட் பண்ணிடுவேன். நீங்களே பாக்க போறீங்க. நாங்க வந்து சென்னையில இருந்து போகும்போது இவங்க கிட்ட வந்து கிரவுன் கிடையாது. இதே வந்து திரும்பி வந்து சென்னைக்கு வரும்போது இவன் வந்து கிரவுனோட நான் வாங்கலன்னா கூட வாங்கி வச்சுருவாங்க கடையை பார்த்து. கிரவுன் வாங்குவானா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வாங்க மாட்டேன்னு தான் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு இருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் அது யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மதிச்சு அவனும் பண்ண மாட்டாங்க. என் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நீங்க என்ன வந்து குயின்னு கமெண்ட் பண்ணுங்க, அவனோட ஃபாலோவர்ஸ் வின்னர்னு கமெண்ட் பண்ணுங்க. 2த்தையும் கமெண்ட் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. போடா இல்ல சந்திரமுகி ப்ரோ, நான் இவங்க கூட தான் வந்தேன். ஆனா இவங்க யாரோ நான் யாரோ மாரி இருக்கிறேன். பாத்துக்க ப்ரோ, டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லி விட்டாங்க. ஒரு கேமராமேன் இருக்காரு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லையா அதெல்லாம் கேட்கறது இல்ல. வந்துகிட்ட ரிசர்வ் பண்ணி கூட கூட்டணும் வரல எங்களை. அது ஒரு மென்டல் டார்ச்சரா இது. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இந்த பாலகன் வந்து விளாண்டின்னு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. பாரு ப்ரோ, இந்த மாதிரி இருந்தா எப்படி மேம்? உன்னாலதான் ஏன்னா ஆக்சுவலா நான் வந்து கேம்ல விளையாடுறது. நீங்க அப்படியே கொஞ்சம் கண்டிப்பா நாங்க இங்க வந்து கேம்ல நானே பாத்துறேன். ஓகேவா? ரொம்ப தலைவலி கொடுக்குறா. இந்த மாதிரி இட்னு வந்துட்டு பாவம் நான் சாப்பிட்டேனா இல்லையா கூட வந்துக்கிறானே ஒரு ஜீவனு, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்ல. சொல்ல பாரு, அப்படியேதாங்க மிங்கிள் ஆகக்கூடாது. நாங்க ஆவறது இவங்க இதெல்லாம் சொன்னா ஆக்சுவலா நான் ஒரு பிளேயர். எங்க என்னோட வந்து வீரத்தை காட்டணும் தெரியல, அதனாலதான் நான் வந்து லூடோல என்னோட வீரத்தை பிளேயர். நீங்க யார் வந்து லூடோ பிளேயர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏல பாருங்கடா, ஏல பாருங்கடா. ரோட்ல போவோம் அக்கா, நாங்க விளையாடுவோம்டா அப்பாக்கா. விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல் இருக்கு. தூக்கம் வர வருதியா ஒரு சைடு. ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா வந்து ரிசீவ் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சோம். ரிசீவ் ட்ரைன் பண்ணல, ஆனா அது வந்து அன்ரிசீவ்ல வந்துட்டோம். கடைசியா எங்க வந்து பாத்ரூம் வந்து உட்காந்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இவனாலதான் எங்களால எதுவுமே பண்ண முடியல.
கட்டுப்பாடு மிஞ்சி போச்சு. ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸா இருக்காங்க. நீங்களே பாத்தீங்கன்னா ப்ரோ ஆனாலும் ஒண்ணுமே ஆட மாட்டா, அது நீங்களே ஆடுறீங்க. ஓகே அவ்வளவுதான். ஆக்சுவலி நீங்க வந்து சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே எங்களுக்கு பிளேஸ் கூட இல்ல. நாங்க கீழே பார்த்துட்டு தான் வரோம். எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம்பா, கண்ணுனா எரியுது. ஸ்பான்சர் பண்றவங்க நினைக்கிறவங்க இல்ல ஒரு 150 போட்டு விடுங்க, ஸ்பான்சர் நல்லா இருக்கும். QR கோடு வேணா, நம்பர் வேணா தரேன், அதுல பண்றீங்க. யா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க யா. இல்ல வேண்டாம் வேண்டாம். ஏன்? அவங்க வீட்டுல நிறைய பணம் இருக்கு. அவங்க வந்து பர்ஸ்ல பார்த்தா 500 வச்சிருக்காங்க. யாரு என்ன பார்த்தா அப்படியா ப்ரோ இருக்கு? இது வந்து என் ஃப்ரெண்டு, இது என் தம்பி, இந்த செருப்பு ஏதோ இங்க இருந்துச்சு, அதை போட்டு வந்தேன். இதுல தெரிஞ்சு போச்சா அவன் ஓசின்னு. இதுக்குதான் எல்லாம் சொல்றேனே. நான் ஓசி, நம்ம ஏசி 1 டன் ஏசி. எங்க அப்பா ஏசி எந்த டேஷ் இல்லம்மா? ஆக்சுவலா ஒரு அப்போ அக்யூஸ்டா இருந்தாரு. அப்ப ஏசியா இருந்தாரு. ஏசி கிட்ட பெயிண்ட் பிரஷ் எல்லாம் திருண்டு போயிடுவார் சனிக்கிழமைனால. நீ சம்பளம் தரலன்னா மன்னர் தூக்கத்துல ஏன் எடுத்துன்னு வந்தேன்னு தெரியல. நீ ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு வந்து புதுக்கோட்டைக்கு போகிறோம். அந்த பிளான்ல தஞ்சாவூர் வந்து பெயினர் ரீச் ஆகலை. ஆனால் நாங்கள் பாதி அளவுக்கு வந்துட்டோம். மயிலாடுதுறை வரைக்கும் வந்துட்டோம். மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கேப். இந்த பெரிய கேப்பில் நின்று ஒரு சின்ன லாக் உங்களுக்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு டீ போகிறாரு பாருங்க. ட்ரெயின் எடுக்கிறாங்க. நாங்கள் எடுக்கல, அப்படியே ரன்னிங்ல வந்துருங்க காய்ஸ், வந்துருங்க. வெஸ்ட் எண்டில் வந்து கம்பல்சரி வாக் ஆட்டிடியூட் அது இருக்கும். அடுத்தது வந்து செல்ஃப் இன்டர்வியூ இருக்கும். அதில் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ. தோத்ததாலையா? டிசிப்ளின்னா எதுல ப்ரோ போவோம்? டிசிப்ளின்னா அது பர்சனலாக நம்ம ஸ்கோர் எடுப்பாங்க. ஓகே ஓகே. அந்த ஒன் டே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் ஸ்கோர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார்ல, இப்போ ஜூரிஸ் முன்னாடி கால் போட்டு கால் உட்காரக்கூடாது. அவங்க வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதெல்லாம் இருக்கு. இதை வச்சு தான் அதை ஸ்கோர் பண்ணணும். இப்படி நீ அதுலலாம் வரமாட்டேன். அது வேற விஷயம். தோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இப்போ வரமாட்டான். கரெக்ட் தான். அந்த டைம்ல அப்படி நமக்கு தெரியும்ல நம்ம மாடலை பத்தி. அதெல்லாம் வராது. ஏய் அவன் நான் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கேன் தெரியுமா? ராகுல் எப்படி ராகுல் ட்ரெயின் இப்ப கூட சும்மா உட்காந்துட்டு ஜெயிக்கிறோம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீ எப்படி பேசணும், என்ன பண்ணணும், செல்ஃப் இன்ட்ரோனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். வீசு இந்த பாரு, வீசுற வேலையெல்லாம் மீன் மாட்டுறது கிடையாதுப்பா. காத்துட்டு இருக்கணும். வீசு, இப்படி வீசு. நமக்கு இருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு போறோம். ஆனா ஒரு விஷயம் மெயின் அதான். நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல தெரியுமா, யார் ஜட்ஜ் பண்ணுவாங்க தெரியாது, சொல்ல மாட்டாங்க. அது நாங்க 4 பேர் பேசிப்போம். யார் ஒன்னா உனக்கு கால் மேல கால் போட வரக்கூடாது, ஜூரிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க முன்னாடி பொண்ணுகிட்ட போகக்கூடாது, பேசக்கூடாது. நிறைய அது கான்ஃபிடென்ட் லெவல் நீங்க கொட்டிட்டே இருக்கணும். அதே மாதிரி கை நீ எப்போ வச்சாலும் லைக் கை இப்படிதான் நம்ம வைக்கணும். இப்படிதான் வைக்கணும். நீ உட்கார போது சரி, கை இப்படிதான் வைக்கணும். இருந்தா இது வந்து கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நல்லா நோட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஓகேவா? பயம் வந்து ஒன்றும் இல்லை. உனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா லைட்ஸா இந்த கையை வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கும். இந்த கை வந்து மூளையை வந்து சுறுசுறுப்பாக்கும். ஸோ அதனால தான் இந்த கையை வந்து இப்படி இருக்க சொல்றாங்க. ஓகேவா? இது நீ கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக நல்லா வச்சுக்கிட்டு பண்ணனா ரியலாக சொல்கிறேன் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஸோ ஒரு ரோலில் தானடா இருக்கு கேமரா. ஸோ ரோலில் தானடா இருக்கு. ஓகே, ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். நம்மளோட வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அது வந்து எப்படின்னா நம்மளோட வந்து ரயில் பயணம் மாதிரி தான். இன்னைக்கு வந்து உட்காருவாங்க, பேசுவாங்க, ஜாலியாக இருக்கும், உணர்த்து வருவாங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு ஏன் அது பிளாக்ல கேமரா ஆஃப்ல இருக்கு வேற. நான் தட்டுறேன் புடுங்குறியா நீ? நான் தட்டுற நீ பேசாதடா, நான் பேச போறேன்னா அது அப்படின்றேன். இறங்கிடுவாங்க. அப்ப நான் எதுக்கு சொல்றதுக்கு நான் இருக்கிறேன். ரொம்ப நேரமா சும்மா உட்காந்து. ஓகே, கண்டினியூட்டியா ஓகேவா? மன்னாதி மன்னரெல்லாம் கண்ணோடு கிட்டா
கண்ணோடு கண்ணாரல் அதுங்கா அதுங்கா மண்ணம்மா தேய்ச்சி விட்ட சந்தனம்மா தூக்கி வச்ச கொஞ்சமா காக்க வச்ச தெரியல இது தூக்கி வச்சு கொஞ்சமா பார்த்தேன் கண்ணால கேட்டேன் என்ன போல ஆக்கி வச்சு கொஞ்சமா தூக்கி வச்சு கொஞ்சமா ஒரு நிமிஷம் பேசுறியே பேச்சு நல்லா இல்ல. எனக்கு முக்கியமான விஷயம் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா இன்னைக்கு வந்து விஜயோட வந்து லாஸ்ட் மூவி ஜனநாயக மூவியோட ஒரு ஆடியோ லான்ச். ஸோ இதை வந்து நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்னைக்கு தான் வந்து ஃபோனில் பார்த்தோம். தளபதி வந்து வேற லெவலில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அது தளபதி அனுபியா அழகியா என் கால அனுபின்னு வந்துச்சு. ப்ளூ கலர் கோட்ல நல்லா இருந்தாரு. கடைசியா ஒரு ஸ்டெப் தளபதி கச்சேரி வாங்கண்ணா வணக்கங்கண்ணா வைபா அவெல்லாம் வா ஏதோ வைபா போயிருக்காரு. ஆனால் எனக்கு தெரியல வைபா. 30 நிமிஷம். ஸோ செம்மையாச்சு. நீங்களும் பார்த்து அதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னா நமக்கு இதை பற்றி சொல்லியே ஆகணும். நம்ம 1000 பேரை வந்து மீட் பண்ணுற இடம் சொல்லுவாங்கள்ல, அது இந்த வந்து ரயில் பயணம் தான். எதுக்கு நம்ம இது வந்து சொல்கிறேன்னா, எல்லாருமே வருவாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க. நம்மளோட வாழ்க்கையில் அப்படி தான். நிறைய பேர் வருவாங்க, லவ் பண்ணுறேன்னுவாங்க, ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவங்களுக்கான ஸ்டாப் வரும்போது அவங்க இறங்கி போயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள எட்டி பார்ப்போம். ஆனால் நம்ம வந்து ஸ்டாப்பை விட்டு கீழே இறங்கி போகக்கூடாது. ஏன்னா நமக்கான அச்சீவ்மெண்ட்ஸான ஒரு பெரிய இடம் வந்து காத்துட்ருக்கோம். அதனால நம்ம வந்து கீழே விட்டு இறங்கி போகாமல் ரயில் பயணத்தில் இருக்கிறவங்கள போகிறவங்க போட்டோம், இருக்கிறவங்க இருக்கட்டும். நம்மளோட லைஃப்பும் அதே மாதிரி தான் ராகுல். யார் இருக்காங்களோ அவங்க நம்ம அப்படியே வச்சுக்கணும். அவங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுருணும். ஏன்னு சொன்னால் லைஃப்பில் நம்ம யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி அவங்க நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் வைக்கவே கூடாது. எதனால் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பிடிச்சாலும் நமக்கு அந்த வழி வந்து நமக்கு தான். ரயில் பயணத்தில் ஒருத்தவங்க வந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து மனசு கஷ்டப்பட முடியுமா? முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டாப்லேருந்து புது புது பேசஞ்சர்ஸ் வரதான் போகிறாங்க. நம்ம யாரை நினச்சோம் நம்ம கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி நமக்கான இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டும்தான் போகணுமே தவிர, அவங்களோட ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும்னு நினச்சோன்னா நம்மளோட லைஃபே போயிடும். ஏன்னா அவங்களுக்கான இடம் அங்கே இருக்கும், ஆனால் நமக்கான இடம் அங்கே இருக்காது. அதே தான் நம்ம லைஃப்பும். முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, லைஃப்பை பற்றியான லெசன்ஸை நம்ம தெரிஞ்சே ஆகும். ஏன்னா லைஃப்பில் எது எது இருக்கோ இல்லையோ, அப்பா அம்மா வேணாம்னு சொல்லிடுறோமா, ஈஸியாக தூக்கி போட்டுருவோம். குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு சொல்லிடுறோமா, குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மளே தூக்கி போட்டுறோம். ஆனால் ஒரே ஒரு வந்து லவ்வர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழுது உடஞ்சி நாசமாக போயிடுறோம். ஆனால் நம்ம சூசைட் பண்ணுறதுக்கு துக்கு மாத்திரையை போட்டுக்கிட்டு இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் வந்து விட்டுட்டு உங்களுக்கான இலக்கு என்ன இருக்கு? நீங்க ஒரு டான்சர் ஆகணுமா, டான்சர் ஆகுங்க. வேலைக்கு போகணுமா, ஆஃபீஸ் போகணும். அதே போல நானும் ஒன்று சொல்லணும். இந்த ட்ரெயினில் போகும்போது இறங்கிடுவாங்க, சமோசா சோபா அதெல்லாம் வித்துன்னு வராங்க. டைம் பாஸ்க்கு சாப்பிடுவேல, அந்த டீ ஒன்று வித்துன்னு வராங்க, குச்சிக்கிறியா? அது வந்து பாத்ரூம்ல சூடு பண்ண சுத்தனி டீ. நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுவேன் தான் அன்னையோட இன்னி வரைக்கும். சமோசா சோபா சோபாவா? சோபா இல்லாம ட்ரெயின்ல விற்கிறாங்க. அது ஒரு இது ஸ்வீட், அது நீ சாப்பிட்டது இல்லை. சமோசா சாப்பிட்டுனா தெரியும். நான் அதெல்லாம் சாப்பிட்டது இல்லைங்க. நான் ட்ரெயின்ல முடிச்சிட்டேன். அண்டா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஆலு பிரியாணி. ஆமா, ஆளுக்கு ஒரு பிரியாணி. ட்ரெயின்ல வந்து ஒண்ணு சொல்றேன், ஹைஜீனிக்கான பொருள் எதுவுமே ட்ரெயின்ல வராது. அதனால குறிப்பிட்டு பாருங்க. சில பேர் கொண்டு வருவாங்க, அவங்க கிட்ட மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. சில பொருள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்க அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளோட உடம்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வாங்கி சாப்பிட மாட்டேன், அது ஒரு விஷயம். ஆமா, காலைல எழுந்து இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு ஃபுல்லா ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க. உடம்பு முக்கியமா 6 வேளையும் சிக்கன் ரைஸு, சில்லி சிக்கனு, கிரில்லு இப்படி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறாங்களாம். நான் ஆரோக்கியத்தின் ஒரு சிகரம் தான். நம்புற மாதிரி இருக்குதா? ஸோ நீங்களும் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயின் ரீசன் அதான் ஒன்று. ட்ரெயினில் வந்து பார்த்து சாப்பிடுங்க. எது சாப்பிட்டாலும் இது ஹைஜீனிக்காக இருக்குமா, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து சாப்பிடுங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது, இன்னும் நம்ம கண்டினியூட்டாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். தூக்கம் வருது, பாய். தூங்க போகிறோம். நன்றி நன்றி நன்றி.